குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்குள்ளேயே புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் பலம் பெற்று ஆட்சி பலத்தோடு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். இந்த மாத துவக்கத்தில் ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கிரன் நினைவு. இங்கே சுக்கிரன் நீசம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி நீசம் பெற்று 3ஆம் பாவத்தில் கேதுவோட கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழல். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அஷ்டமச்சனியா உட்கார்ந்துருக்கு. ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகு பகவான். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு. ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் செவ்வாய். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். 4/9/2024 அன்னைக்கு புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3/12க்கு அதிபதி ராசிக்குள்ளே இருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறார். 4ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆனார் அப்படின்னா 23ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாளர். 3ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிற 3 பலத்தையும் பெறார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தானம் கன்னி புதனுக்கு. அந்த ஒரு ஸ்தான பலத்தை இந்த மாதத்தில் மாத இறுதியில் புதன் பகவான் பெறார். ஸோ நல்ல விஷயம். 3ஆம் அதிபதி மலம் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆல்ரெடி 3ஆம் இடம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குது கடகத்துக்கு. தொழிலில் வேலையில் கூட இருக்கிறவங்கனால அக்கம் பக்கத்தினர்னால ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரம் பழகிய பழக்க வழக்கங்கள் உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புகளுக்குள்ள கடகம் கடந்த காலகட்டங்களில் சென்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்ததுலேருந்து ரொம்ப தொந்தரவுகள் உண்டு. வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ என்னென்னவெல்லாம் அனுபவப்படணுமோ எல்லா அனுபவங்களையும் பெற்றுருக்கிறோம். அந்த ஞானத்தை கேது கொடுத்துட்டே இருக்கிறாரு. யார் யார் எப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை கூடவே இப்போ சுக்கிரனும் அங்கே நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் அந்த புதன் அங்கே 23/9/2024 அப்போ அந்த புதன் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போது சொன்ன அந்த 3ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்திக்கு அந்த புதன் 3ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக சுக்கிரன் என்ன பண்ணுறார், முதல் 18 நாட்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடையுது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தானம். கடக ராசிக்கு சுக்கிரன் 4 இருந்துன்னா யோகம்தான். அவர் என்ன பாதகாதிபதியாக இருந்தால் என்ன, அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி இருந்தாலும் சரி, அஷ்டமாதிபதி கூட சேர்ந்து அந்த அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலும் அது யோகம்தான். 4ஆம் இடத்துல கடகத்துக்கு சுக்கிரன் இருக்கலாம். திக்பலம் அடையுது. 18ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனுடைய பலம் அவ்வளவு அளப்பெரியதாக இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு பலம் குறைஞ்சதோ அதை விட பல மடங்கு பலம் அடையுது. யாருக்கு இந்த சுக்கிரன் துலாத்துக்கு போகிறது நன்மையோ இல்லையோ, கண்டிப்பாக கடகத்துக்கு அது நன்மை தான். அடுத்ததாக சூரியன் 16ஆம் தேதி 9வது மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தானத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல புதன். முதல் 4 நாட்களுக்கு புதன் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள். புது முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க. தேவையில்லாத அலைச்சலை மனம் விரும்பி ஏற்றுக்குவீங்க. நிறைய செலவுகளை செய்வீங்க. அந்த செலவுகள் உபயோகமான செலவுகளாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். எது தேவை எது செய்யணும் அப்படிங்கிறத கான்கிரீட்டாக முடிவு பண்ணிவிட்டு
அந்த விஷயங்களை முதல் 4 நாட்கள் செய்வீங்க. கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், மதிநுட்பத்தால் சமாளிக்கக்கூடிய முதல் 4 நாட்களாக இருக்கும். தேவையான நேரத்தில், தேவையான சூழலில் சரியான உதவிகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. மாமனார் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சகோதர வழி நல்லா சப்போர்ட் இருக்கும். முதல்ல நல்ல மென்டல் தாட்ஸ், ஒரு ஐக்கியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முதல் 4 நாட்கள் கடகராசி. ஆனால் செலவுகள் இருக்கும். சந்தோஷமாக செலவழிப்பீங்க, மன நிறைவோடு செலவழிப்பீங்க. முதல் 4 நாட்களுக்கு என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஏன் எதுக்கு இந்த பொருளை வாங்குகிறோம், லாங் டைம் நம்மளுக்கு யூஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பண்ணால் போதும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி முதல் 4 நாட்கள் நல்லாவே இருக்குது. அந்த புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஆல்ரெடி இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதனுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் தான். ஏன்னா விரையாதிபதி, நிறைய விரயத்தை, நிறைய அலைச்சல்களை, டென்ஷன், ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். அவர் போய் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அப்போ குடும்பத்துக்குள்ளே அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப காரியம் நடக்கிறது, சுப செலவுகள் நடப்பதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு மட்டும் கண்களில் பூச்சி விழுகிறதோ, தூசு விழுகிறதோ, அதாவது துரும்பு விழுகிறதோ, அதனால் பாதிப்பு ஏற்படுறது, கண் எரிச்சல் ஆகிறது, கண் செவந்து போகிறது, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்குது. இல்லைன்னு சொல்லலை. உடல் தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு, அது முக்கியமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் அந்த காது, மூக்கு, தொண்டை, கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது இருக்கும்போதே கொஞ்சம் பார்த்துக்கிறதுன்றது. முக்கியமாக இங்கே அடிபடணும், இங்கே பிரச்சனை வரும்னா தூங்கும்போது தான், அல்லது வாகனம் ஓட்டும்போது தான் இந்த பிரச்சனை வரும். தூங்கும்போது காதுக்குள்ளே ஈயோ மண்டோ ஏதாவது ஒன்று போயிடும், போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதுக்குள்ளே நிறைய அழுக்கு சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் அடைச்ச மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. குளிக்கும்போது தண்ணி உள்ளே போயிடும். ஸோ இதுதான் நடக்கிறதுக்கு. மேக்ஸிமம் அந்த தூக்கத்தில் தான் நிறைய பாதிப்புகள் வரும். கூடவே வண்டி ஓட்டும்போது பூச்சி கனல் அடிச்சிடும். மேக்ஸிமம் இதுதான் பாதிப்பு. சரிங்களா? அப்போ வண்டி ஓட்டும்போது கம்பல்சரி ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. காரணம் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை. தூங்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா, காதுக்குள்ளே அந்த பட்ஸெல்லாம் வச்சுட்டு படுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காலகட்டம். எதுவும் பூச்சியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த புதன் 2ஆம் பாவத்துக்குள்ளே வந்ததையும் செய்யக்கூடிய வேலை. 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்தில் தான் இருக்க போகிறார். ஆனால் செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்படியெல்லாம் அவங்க அந்த செலவுகளை குறைச்சிடுவீங்க. செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணக்கு போட்டு பக்காவா இது இதுக்கு இவ்வளவு, இது இதுக்கு இவ்வளவு, இதெல்லாம் இப்படி செஞ்சதுனால எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சதுன்ற ஒரு தனியாக அப்படியே பக்கா கிளியரான கால்குலேஷன் இருக்கும். இது என்ன சொல்கிறதுனா, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி கிடையாது. இது நீங்கள் ப்ரியராக பிளான் பண்ணி அதன்படி தான் நடக்கவே செய்வீங்க. எல்லாமே ப்ரீ பிளானடு, எக்கனாமிக்கல் வைஸ். செலவுகள் குறைக்கப்படும், சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் உங்களுக்கு சின்ன விஷயங்களில் தொந்தரவுகள் சொன்னால், இப்போ குடும்பத்திலேயே யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவதாக, அக்கம் பக்கத்தினர் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கூட இருக்கிறவங்க நல்ல பழக்க வழக்கங்களை பழகுவாங்க. அந்த நல்ல பழக்க வழக்கம் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ளே உள்ளே வர போகிறீங்க அந்த காலகட்டம். சகோதரர் குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னு நினைப்பார் இளைய சகோதரன். நல்லா பாருங்க. சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே மாமனார் நாட்டாமல் பண்ணிட்டு போவார். ஸோ அது ஒரு விஷயமும் இருக்குது இந்த காலகட்டம். ஸோ இதெல்லாமே புதனால நடக்கக்கூடிய விஷயங்கள். 23ஆம் தேதி அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற 3 பலத்தையும் புதன் அடைகிறார்.
மூன்றாம் இடத்துல கேது இருந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், கேது 3ஆம் இடத்துலேருந்து பல விதமான தொந்தரவுகளை கொடுத்துருச்சு கடகத்துக்கு. எல்லாரும் அஷ்டமச்சனி தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து கோச்சாரத்துலேயும் 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் பொருளாதாரத்தில் பெரிய முடக்கடிகளை கொடுக்கும். இந்த புதன் 23ஆம் தேதி இந்த கன்னி ராசிக்குள்ளே போனதையுமே அந்த அத்துணை விதமான முடக்கடிகளும் சரி செய்யப்படும். ஈவன் நீங்கள் தவறான ஒரு அமைப்புகளுக்குள்ள நெகட்டிவாக போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறிட்டு உங்களால் நம்பவே முடியாது. எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே பாசிட்டிவாக மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. 3ஆம் இடத்த புதன் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கேதுவனுடைய தாக்கம் அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் தெரியாத நினைச்சவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிடுவீங்க. கிடைச்ச அனுபவங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இது வரைக்கும் அனுபவத்தை கொடுத்தது கேது தான், உங்களை நல்வழிப்படுத்தினது கேது தான், மறந்துடாதீங்க. ஆனால் அதை பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உருவாக்கிடுவீங்க. எந்த மாற்றமும் இல்லை. இப்போ புதன் நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக மாறியாச்சு இந்த மாதம். அடுத்ததாக சூரியன் என்ன செய்கிறாரு? 2ஆம் பாவத்தில் பேச்சில் கொஞ்சம் ஆதிக்கத்தை, கொஞ்சம் அதிகாரத்தை, கொஞ்சம் ஆளுமையை கொடுக்குறார். நான் தான், என்னால் தான் அப்படின்ற ஒரு தோரணையான ஒரு பேச்சை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள் இருந்தாலும் இறுதியில் குடும்பம் ஒற்றுமையடையும். முதல் 16 நாட்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை சம்பாரிச்சுட்டு தான் இருப்பீங்க. வருமானத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணாலும் அதை சேமிக்கிறது ஒரு சிலர்னால தான் முடியுது. அந்த சேமிப்பு இந்த மாதம் கடகத்துக்கு உண்டு முதல் 16 நாட்களுக்கு. ஸோ அதில் மாற்றம் இல்லை. குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு, ஒரு உத்தியோக மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலமெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு சான்சஸ் சொல்லுது. அடுத்ததாக உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நல்ல மாறுதல் உண்டாகும். உணவு கட்டுப்பாடு வேணும்னு நினைப்பீங்க. நான் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சுக்கிரன் கொடுத்துருவாரு. அதனால் உணவு கட்டுப்பாடு, என்ன இன்டேக் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சரி செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதை சரி செய்யவும் செய்வீங்க. நல்ல பழக்க வழக்கமாக அது மாறுது உங்களுக்கு. குட். ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக செஞ்சே காட்டணும் அப்படிங்கிற வைராகியத்தை இந்த சூரிய பகவான் கொடுத்துட்றாரு. சொன்னதை செஞ்சும் காட்டுவீங்க. அதுதான் இங்கே. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் இருந்துன்னா அந்த பயம் தெளிஞ்சிடும். ஓகே, அது நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு புது உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கே திருமணம் நடக்கலாம், ஒரு புதுசாக ஒரு குடும்பம் உருவாகலாம். அது மாதிரி வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு புது விருந்தினர் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு அமைப்பு, ஒரு 2-3 நாள் தங்கி இருக்கிற மாதிரி. இல்லைன்னா ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. மீனோ, நாயோ, பூனையோ, பறவைகளோ ஏதாவது ஒரு பெட் அனிமல் இருக்கும், வாங்கிட்டு வருவீங்க. இல்லை ஆல்ரெடி இருக்குதுன்னா அது ப்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்குது. நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் முதல் 16 நாட்களுக்கு. அதற்கு பின்பு அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார், கேது கூட இருக்கார். அப்படிங்கும்போது வருமானம் சீராகத்தான் இருக்கும். செலவுகளை குறைச்சிக்கணும் 16ஆம் தேதிக்கு மேலே, அவ்வளோதான். தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் கசப்புகள் ஏற்படும். அது குடும்பத்துக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, முக்கியமாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் அந்த தந்தைக்கும் உங்களுக்கும் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை சரி செய்துக்கிறதுக்கு முடிஞ்ச வழியை பாருங்கள். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். நீசம் பெற்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியார். நீசமாக இருக்கும்போது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ லாபம் வந்தாலும் பத்தில், எவ்வளோ முயற்சி போட்டாலும் நல்ல ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு மன சோர்வு அப்படிங்கிறது பேக்கெண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வண்டி, வாகனம், வீடு, நிலம், சொத்து, சுகம் சம்மந்தமான விஷயங்களில் அத்தனை தொந்தரவுகளும் நீங்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாயாருக்கு மருத்துவ செலவுகளே பண்ணி அழுத்து போன கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் மருத்துவ செலவில் நல்லாயிட்டாங்க, ஆரோக்கியமாயிட்டாங்கிற ஒரு நல்ல வார்த்தையை உங்களால் கேட்க முடியும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல ஒரு சூழல் அமையும். அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே போல் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்குது, அதை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. முக்கியமாக டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, அதே போல் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, படம் வரைகிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க,
ஸோ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் போது, நர்ஸு, டாக்டர்ஸ் இவங்களுக்கும் நல்லா இருக்கும் போது இந்த காலகட்டம். ஸோ சுக்கிரன் 4ஆம் இடத்துல பலம் அடைகிறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் நன்மை தான். புதுசாக வாகனத்தை சுத்தம் பண்ணுறதோ, புது வாகனம் வாங்குறதோ, அல்லது வீடை சுத்தம் பண்ணுறதோ, வீடை வெள்ளை அடிக்கிறதோ, பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறதோ, வீட்டுக்கு தேவையான முக்கியமான அழகு சாதன பொருட்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதோ, தேவையான அத்தியாவசிய தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதோ எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது இந்த மாதம். என்ன 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் செவ்வாய் ஆகி அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க. தொழிலில் நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும், தயாராக இருங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவை சரி செய்வதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. மாரியம்மனுக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ண சொல்லி பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு பிரத நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.